இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் மாஸ் என்ட்ரி கொடுத்து என்னென்னலாம் சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்போ நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். ஆனா, அதுக்காக நம்ம கௌதம் விடுறாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அந்த எஸ்எஸ்கே கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரேவதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்னோட அம்மா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வாய்க்கு வந்தபடி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்டு இல்லைன்னு பண்ண போறாரு. ஏன்னா, எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மாவ கூட்டிட்டு போனா அடுத்ததா என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? அப்படின்றது எல்லாமே தெரியும். அதாவது நம்ம இலக்கியாவுக்கு ரேவதியோட உண்மையான மக யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன நல்லாவே தெரிஞ்சதுனால, இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலேயே ரேவதி வந்து இப்ப இந்த எஸ்எஸ்கேவால ஏமாத்தப்பட்ட ஒரு அதாவது நம்ம ரேவதி அவங்க தான் வந்து இப்ப ஏமாந்தப்பட்டிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப நம்ம கௌதம்க்கு இதுவரைக்கும் வந்து தெரியாது. இப்போ வந்து இப்ப அந்த ஒரு விஷயமும் தெரிய வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம ரேவதிய இங்கிருந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது, நம்ம கௌதம் மாஸ் காட்டி இப்போ இந்த எஸ்எஸ்கேவ வந்து அடிச்சு வெளுத்து கட்டுறாரு. இதுக்கு மேல வந்து இங்க நின்னுட்டு இருந்த அப்படின்னா, உன்ன நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா நீ கிளம்பி போய்க்கிட்டே இரு அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே செஞ்சு முடிக்கிறாரு. இது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரேவதியோட மகன் நான் தான். இப்ப என்ன பண்ண போற நீ? அப்படின்றமா வந்து சொல்லி, நம்ம கௌதம் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ரேவதியோட அதாவது தன்னோட உண்மையான அம்மா ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை எதுக்காக வந்து நம்ம கௌதமோட வாயில வந்துச்சு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து நம்ம இலக்கியாவுக்கும் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஜானகிக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கௌதம் வந்து எதாச்சியா தான் இந்த ஒரு விஷயத்த சொன்னாரு. அது இவ்ளோ சீரியஸா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.